கல்யாணத்தை கெடுக்கிறது பெரிய சதிகாரின்னு தெரிஞ்சிருந்தோம் உன்னை கூட்டிட்டு போவோன்னு எப்படி நீ நம்புற? இங்க பாருங்க சின்னத்த, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். ஒருத்தரோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு, ஒருத்தரோட வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நான் என்னைக்கும் நினைக்க மாட்டேன். நான் உண்மையை சொல்றதுக்கு தான் முயற்சி பண்ணேன். அதை நம்ப நீங்க தான் தயாரா இல்ல. இதுதாம்மா, இதுக்காக தான் உன்னை எங்க கூட வர வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்க வந்தோ நீ என்ன உண்மையை சொல்ற, அதுக்கான ஆதாரங்களை காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு எதையாவது கண்டபடி உளறிக்கிட்டு இருந்தா ஜெகதீஸ்வரியோட குடும்பம் அதுக்கப்புறம் எங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டாங்க. சித்தி, அங்க இந்த கல்யாண விஷயத்தை பத்தி பேச வேண்டான்னு முன்னாடியே லட்சுமி கிட்ட சொல்லிடுச்சு. பாரு லட்சுமி, சஞ்சனோட கல்யாண விஷயத்துல இங்க நீ உருவாக்கின பிரச்சனைகளே போதும். அங்க போனதுக்கு அப்புறம் இத பத்தி நீ எந்த டிஸ்கஷன்ஸும் வச்சுக்க கூடாது. அதெல்லாம் தேவையில்லை மத்ரா. கையில குத்துன்னு தெரிஞ்சிருந்த கூட அது நம்ம கையில வச்சுட்டு இருக்க கூடாது. இதுவும் அப்படிதான் மித்ரா. லக்ஷ்மி அங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது வாய் தவறி பேசிட்டா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். எல்லாம் தெரிஞ்சோ நாம எதுக்கு தப்பு பண்ணணும்? எதுக்கு வழிவகுத்து கொடுக்கணும்? அரவிந்தா சொல்ற மாதிரி லக்ஷ்மி வராம இருக்கிறது தான் நல்லது. என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி. ஒவ்வொரு நொடியும் நீ மித்ரா கூட இருக்கணும்னு நினைச்சுதான் வரேன்னு சொன்னேன்னு எனக்கு தெரியும். மித்ராக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நீ பாதுகாக்க நினைக்கிறன்னு கூட எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியல. என்ன மன்னிச்சிருமா. பரவாயில்ல, விடுங்க மாமா. நீங்க உதவி செய்யலனாலும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. அதுவே எனக்கு சந்தோஷம். எது எப்படி நடக்கணுமோ அப்படியே நடக்கட்டும். நானும் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் மனிஷா. வானத்துல இருந்து வந்து விழற ஒவ்வொரு மலை துளியும் என்னோடதுதான்னு ஒவ்வொரு நீர் ஊற்றும் சந்தோஷப்படுமா? ஆனா அந்த நீர் ஊற்றுல விழுந்த மலை துளி அங்கேயே நிக்காதே. அது அப்படியே அங்கிருந்து ஓடி நதியில போய் சேர்ந்துரும். அந்த நதி போய் அப்படியே கடைசியில கடல்ல போய் சேரும். அதனால மறுபடியும் மறுபடியும் மித்ரா எனக்கு தான் சொந்தம்னு நீ தேவையில்லாம கனவு காணாத. எப்போ என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் புரியாம தான் நான் கேக்குறேன்.
மித்ராவை உனக்கு வேண்டான்னு தானே நினைக்கிற? அப்ப அவ எனக்கு சொந்தமானா உனக்கு என்ன பிரச்சனை? இதுலயே நீ தேவையில்லாம தலையிடுற. காரணம் என்னவா இருந்தாலும் அவருக்கும் எனக்கும் பிரிவு ஏற்பட்டிருக்கலாம். நாங்க நிரந்தரமா கூட பிரிஞ்சு போகலாம். ஆனா உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதிங்களுக்கு மித்ரா கிடைக்க நான் விடவே மாட்டேன். லக்ஷ்மி, ஊசி நூலை வச்சுக்கிட்டு நீ துணியை தான் தச்சிட்டு இருக்கன்னு நினைச்சேன். ஆனா பகல் கனவும் நல்லா காண்ற. பகல் கனவு காண்றது நான் இல்ல மனிஷா, நீதான். பாரத் மேகசைன்ல இருந்து இன்வைட் பண்ணப்போ என்ன ஓரமா ஒதுக்கி வைக்கணும்னு, என்ன வரவிடாம பண்ணணும்னு நீ எவ்வளவோ முயற்சி பண்ண. ஆனா உன்னோட முயற்சி பழிச்சுதா? என்ன வரவிடாம தடுக்க முடிஞ்சுதா? முடியல. சில நேரங்கள்ல புயல் அடிச்சுக்கிட்டு வந்தா அணை கட்டால கூட அதை தடுக்க முடியாது. எந்த ஒரு தடங்களாலையும் அதை தடுக்க முடியாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ லக்ஷ்மி. நீ எந்த வாயால இப்படி திமிரா பேசிட்டு இருக்கியோ அந்த வாயாலேயே நீ பொழந்துட்டு பாக்குற மாதிரி மித்ராவை ஏன் பக்கம் திருப்பி காட்டுற. நீ எந்த நம்பிக்கையில மித்ரா ஏன் பக்கம் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியோ அந்த நம்பிக்கை பொய் ஆகுற மாதிரி மித்ராவை முழுசா எனக்கான ஆளா நான் மாத்தி காட்டுறேன். சபதம் நல்லாதான் இருக்க மனிஷா. பலன் கிடைக்குதா இல்லையான்னு நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இந்த முயற்சியில அவர் உன்னை முழுசா வெறுக்காத மாதிரி நீ பாத்துக்கோ, புரியுதா? அதையும் பாப்போம். நீ இல்லாததை இருக்குன்னு சொல்லி இருக்கிறதே இல்லைன்னு சொல்லி கதை கட்டி ஏன் எல்லாரையும் இப்படி ஏமாத்துற? அவ எடை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். உன் மேல நீயே ஒரு குற்றவாளியா, ஒரு துரோகியா முத்திரைய குத்திக்காத.